ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மசாலா தோசை நம்ம பண்ண போறோம். அதுவும் வந்து A to B ஸ்டைல்ல. அங்க தோசை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? நம்ம அதே டேஸ்ட்ல பண்ண போறோம். அதோட இல்லாம ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணிருக்கு. புழுங்கரிசியே நமக்கு தேவையில்லை. வெறும் பச்சரிசியை யூஸ் பண்ணி இவ்வளோ சூப்பரான டேஸ்டியா மொறு மொறுன்னு பர்ஃபெக்டான தோசை நம்ம பண்ணிடலாம். நம்ம இதுல வந்து ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் நமக்கு அந்த A to B டேஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை பண்றதுக்கு நம்ம வந்து மாவு அரைச்சிக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து பச்சரிசி, இதுக்கு வந்து புழுங்கரிசி தேவையே இல்லை, பச்சரிசியே போதும், ரேஷன் அரிசி கூட போதும். இது வந்து நான் ரேஷன் அரிசி தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். இந்த டம்ளர்ல தான் எல்லாமே அளவு எடுத்துட்டு இருக்கேன். 3 டம்ளர் வந்து பச்சரிசி. இதுல வந்து 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு, 1 கப்பு அவுல், 1 டீஸ்பூன் வெந்தயம். இதுதான் வந்து இதுக்கு பர்ஃபெக்டான அளவு. இதை வந்து நம்ம அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வெந்தயம் இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பா ஊற வச்சுக்கணும். அதாவது ரேஷன் அரிசி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா கலரும் நல்லா பிரைட்டா வந்துடும். மற்ற அரிசி அப்படின்னா நார்மலாவே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அவுல வந்து நம்ம அதை கிரைண்டர்ல அரைக்க போவோம் இல்லையா? அந்த நேரம் அதை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அவுல் வந்து கண்டிப்பா அந்த கெட்டி அவுல் தான் எடுத்துக்கணும். நம்ம அந்த பேப்பர் அவுல், மெல்லிஸ் அவுல் இருக்கு இல்லையா? அது எடுத்துக்காம இந்த மாதிரி கெட்டி அவுல் எடுத்துக்கணும். அப்பதான் தோசை வந்து நல்லா வரும். அரிசி பருப்பு எல்லாமே நம்ம அளந்து எடுத்துட்டோம் இல்லையா? அதை எல்லாத்தையும் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம அதை கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி இருக்கு இல்லையா? அது 8 மணி நேரம் ஊறினதுனால கொஞ்சம் தண்ணி பிடிச்சிருக்கும். இந்த தண்ணியை ஃபுல்லாக கொட்டிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ற தண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிரைண்டர்ல போட்டுடலாம். நம்ம 1 கப்பு அவல் எடுத்தோம் இல்லையா? அது இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இது ரொம்ப ஊற வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால சீக்கிரம் ஊறிடும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி, பருப்பு, இந்த அவல் எல்லாத்தையும் கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அவல் ஊற வச்சிருந்தோம் இல்லையா? 10 நிமிஷத்துல பாருங்க நல்லா ஊறியாச்சு. இதை இப்போ கிரைண்டர்ல போட்டுடலாம். ஒரு கை அவலை போட்டுட்டு கிரைண்டர் ஆன் பண்ணிடுவோம். இந்த அவலை ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருவோம். அவல் ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அரிசி, பருப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பச்சரிசி தானே ஆட் பண்ணியிருக்கோம். பச்சரிசிக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அளவாக பார்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு லேசாக கொஞ்சம் ஒரு கொரப்பாக மாவு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஓரத்துலலாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டுடலாம். இந்த பச்சரிசி, பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கிறதுனால இந்த மாவு ரொம்ப சீக்கிரம் அரைப்பட்டுடும். நடுவில் 2 தடவை நான் கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கிரைண்டர்லேயே போட்டுடலாம். நல்லா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். மாவு வந்து நல்லா அரைப்பட்டாச்சு பாருங்க. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். லேசான ஒரு கொரப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சி நம்ம ஒரு 8 மணி நேரம் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா? எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. பிளேட்டில் கூட வந்து மேலே வந்து ஒட்டிடுச்சு பாருங்கள். கரண்டியால் மாவு எடுத்து பார்ப்போம். ரொம்ப நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்குங்க. உங்களுக்கு இந்த போர்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா. இப்போ தோசை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவு மாவை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான போது தேவையான அளவு மாவை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். மிச்ச மாவை வந்து நம்ம அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்புலாம் இருக்கு இல்லையா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ 2 காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய் வாசனைக்காக இதுவும் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது.
நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். அது ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான். இப்போ சீசன் இல்லையா, வீட்டில் இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணிட்டேன். பட்டாணி இல்லாமையும் நம்ம செஞ்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த பட்டாணியும் நல்லா வெந்துடும். ஏன்னா ஃப்ரெஷ் பீஸ் தானே, அதனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. பட்டாணி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. 1/4 கிலோ நல்லா வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். உப்பும் மஞ்சள்தூளும் எல்லா பக்கமும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு விட கொஞ்சம் பெருசு பெருசாகவும் நம்ம வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நல்லா பொடியாகவும் மசிச்சு விட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இல்லைன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பதிலாக கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தோசையில் நம்ம இதை ஃபில் பண்ணும்போது தண்ணி ஊற்றாமல் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ட்ரையாக தோணும். சாப்பிட்றதுக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா சாப்பிட நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிக்கே கரம் மசாலா சேர்த்துருவோம். வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா தோசைக்கான ஃபில்லிங் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதே நேரம் ரொம்ப திக்காகவும் இல்லை. இந்த மாதிரி கரைச்சிக்கணும். கல் சூடாகிடுச்சு. நம்ம தோசை கல்லுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பெரிய தோசை வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா மெல்லிசாக பண்ணிக்கலாம். இந்த மாய்ச்சர் ஃபுல்லாக நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் அல்லது நெய் அல்லது வெண்ணெய் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் தோசை மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். பட்டரும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை எண்ணெய் அப்படின்னாலும் எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா இது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சென்டரில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்மளோட தோசை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்திருக்கு. இதை அப்படி ஃபோல்ட் பண்ணிடுவோம். இப்படியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை முக்கோணமாக கூட நம்ம மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு கொஞ்சம் லேஸாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா வெளியில் வராமல் இருக்கும். இந்த சைடும் லேஸாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா நம்ம இந்த மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பை வந்து அப்படியே நிற்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது மசாலா வெளியில் வராமல் இருக்கும். தோசையை வந்து நம்ம சர்விங் பிளேட்க்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு 2 தோசை சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி நமக்கு எத்தனை தோசை வேணுமோ பண்ணிக்கலாம். மிச்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 3-4 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய A to B ஸ்டைல் மசாலா தோசை சர்விங்க்கு ரெடி. இதில் ஆல்ரெடி வந்து நம்ம மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ஃபில் பண்ணியிருக்கோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தோசையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமையாக இருக்குங்க. தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. உள்ள அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக மைல்டான தேங்காய் சட்னியோட ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சிம்பிளான மெத்தட், நீங்களே பார்த்தீங்க. நல்லா டேஸ்டியான தோசை. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.